வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. வெயில் நாள் வந்துருச்சுனாலே வத்தல் போட்டு அது ஒரு லாங் டைம் ஸ்டோர் பண்ணிட்டு ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கொத்தவரங்காய் வத்தல். நல்லா ஒரு 1 1/2 கிலோ கொத்தவரங்காய் வாங்கியிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இல்ல தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது அந்த காய் வந்து 3/4 பாகமாவது நல்லா மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்த எடுத்து பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லாருக்கும். இத வந்து திருப்பி அடுப்புல வச்சுட்டு ஒரு ஆவி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி நல்ல பச்சை கலர்ல இருக்கும். இப்ப வெந்த பிறகு இந்த கலர் மாறியிருக்கு. ஸோ, இப்ப நம்மளோட கொத்தவரங்காய் வந்து ஒரு ஆவி விட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப இத எடுத்து வச்சுக்கலாம். இது தண்ணி வேண்டாம். வெறும் அந்த கொத்தவரங்காய் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு தயிர் நல்ல ஒரு 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகாய் தூள், வீட்ல செய்ற மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வச்சுட்டோம். ஸோ, அதனால உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லன்னா சரியா தான் இருக்கும். அந்த காய கொஞ்சம் எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஆ பெரிய தாம்பாள தட்டு மாரி இருந்ததுன்னா, அதுல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெயில் பார்த்தா சும்மா ஜெகஜோதியா வந்துருச்சு. சரி கொண்டு போய் மொட்டை மாடியில வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொத்தவரங்கா வத்தல் ரெடி பண்ணி காய வச்சாச்சு. 2 தட்டு ஃபுல்லா ஆச்சு, வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது பச்சை கத்திரிக்காயில வந்து வத்தல் போடலாம் அப்படின்னு ரெடி பண்றோம். கத்திரிக்காயும் ஒரு 1 1/2 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். கத்திரிக்காய வந்து அந்த மேல அந்த காம்பு பகுதிய வந்து நறுக்கி எடுத்துருங்க. அது நம்மளுக்கு வத்தலுக்கு தேவைப்படாது. இத இந்த மாரி எடுத்துட்டு கத்திய வச்சு நறுக்கி எடுத்துருங்க. ஒரு கத்திரிக்காய வந்துட்டு ஒரு 4 பீஸா கூட போட்டுக்கலாம். இல்ல ஒரு 6 பீஸ் உங்களோட எப்படி வேணுமோ அந்த மாரி நீங்க வந்து இந்த மாரி குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இத வந்து கட் பண்ண உடனே வந்து தண்ணீல போட்டு வச்சிரணும். இல்லன்னா வந்து கருத்து போயிடும். ஸோ, இப்போ வந்து சும்மா நார்மலா பச்சை தண்ணீல தான் இப்ப ஃபர்ஸ்ட்டு போட்டு வைக்கிறோம். ஏன்னா, எல்லா கத்திரிக்காயும் முதல்ல வந்து கட் பண்ணணும் அப்படின்றதுனால, பச்சை தண்ணீல தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்டு வைக்கிறோம். இதுக்கப்புறமேல் தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் அளவு நல்லா கொதிக்க விட்டு, அதில கொஞ்சோண்டு உப்பு போட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காய கட் பண்ணது எல்லாத்தையுமே அதில எடுத்து போட்டு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே குலுக்கி விடுங்க. அடுப்பு வைக்க வேண்டாம். அப்படியே வெளியிலயே இருந்தா கூட ஓகே தான். அந்த சூட்லயே வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துரும் இது. இப்ப அந்த கத்திரிக்காய மட்டும் நல்லா வடிச்சு எடுத்துருங்க. ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கோங்க வந்துட்டு. எல்லா கத்திரிக்காயும் தண்ணி இல்லாம வெறும் அந்த வெந்த ஒரு சும்மா கொஞ்சம் லைட்டா ஒரு ஆவி விட்ட மாரி இருக்கும். அத எடுத்துருங்க. எடுத்து வச்சுட்டு, இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல வந்து ஹிமாலயன் சால்ட் சேர்த்ததுனால இந்த கலர்ல இருக்கு. எந்த உப்பு வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல அ மிளகாய் தூள், வீட்ல செய்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே அதே மாரி 1 கப் அளவு நல்ல தயிர் சேர்த்துட்டு, நல்லா உங்க கைகளால எல்லா அந்த கத்திரிக்காய் ஃபுல்லா அந்த மிளகாய் தூள், அந்த தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி விடுங்க. எல்லா கத்திரிக்காயிலும் அந்த மசாலா வந்து நல்லா ஃபுல்லா கோட் ஆயிருக்கணும். இப்போ இத திரும்பியும் வந்து ஒரு நல்ல ஒரு தாம்பாள தட்டுல எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து காய வச்சுருங்க. இப்போ எனக்கு இது வந்து 2 தட்டு ஆச்சு. ஸோ 2 தட்டையும் வந்து நல்லா காய வச்சாச்சு. இது காயறதுக்கு எப்படியும் வெயில பொறுத்து தான் ஒரு 2, 3 நாள் காயும். அடுத்ததா வந்துட்டு கோவக்கா வத்தல். கோவக்கா வந்து ரொம்ப குறைவா தான் இருந்தது. அதிலேயே சரி கொஞ்சம் வத்தல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். கோவக்காய வந்துட்டு அந்த மேல் பகுதியும், கீழ் பகுதியும் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு, மிச்சது எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நம்ம ஃப்ரை பண்ணா நல்லாருக்கும். நீள வாக்குல கட் பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் நெறைய எண்ணெய் ஊத்தி நம்ம ஃப்ரை பண்றதா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எல்லா காயும் எடுத்துக்கங்க. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. இப்ப இது கூட வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, அது கூடவே வந்து கொஞ்சமா
உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதேபோல மிளகாய் தூள். உங்களோட காரத்துக்கு ஏத்தா மாரி மிளகாய் தூளையும் சேர்த்துருங்க. இது கூடவே வந்துட்டு என்ன பண்ணுங்க, தண்ணி வந்து நெறைய ஊத்த வேண்டாம். சும்மா தண்ணிய வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு, இது மேல வந்துட்டு அத அடுப்புல வச்சுருங்க. அந்த பாத்திரத்தோட அடுப்புல வச்சீங்கன்னா, அது வந்து நடுவுல நீங்க வந்து குலுக்கி விடணும். இல்லன்னா காய் வந்து அடி பிடிச்சிரும் கீழ வந்துட்டு. இதுக்கு நெறைய தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்க போறதில்ல. இடையில வந்து குலுக்கி விட்டுட்டு, நீங்க வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 7 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. ஆனா பக்கத்திலேயே இருந்து அத கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நீங்க காய் வந்து நடுவுல ஒரு தடவ எடுத்து கைகளால கொஞ்சம் அழுத்தி பாருங்க வந்துட்டு. அப்படி அழுத்துனீங்கன்னா, கொஞ்சம் நல்லா அழுத்தம் குடுக்கும். இப்படி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளோதான். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எடுத்துட்டு, அந்த அந்த காய வந்து ஒரு தட்டுல வந்து பரப்பி விட்டுருங்க. இப்போ கடைசியா நான் காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ தண்ணி ஊத்தணும். தண்ணி வந்து தெளிச்சு தான் விட்டோம் இல்லைங்களா? நெறைய தண்ணி ஊத்தல. இவ்ளோண்டு தான் அந்த சாந்தே இருக்கும். தண்ணியும் ரொம்ப குறைவா தான் ஊத்தி செஞ்சேன் இத வந்துட்டு. இப்போ அதையும் வந்து நல்லா ஒரு தட்டுல வந்து பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு நல்லா வெயில் அடிக்கிற இடமா பார்த்து காய வச்சுருங்க. இப்ப நான் செஞ்ச எல்லா வத்தலுமே ஒரு 2, 3 நாள் ஆச்சு காயறதுக்கு. இப்போ வந்து இது கொத்தவரங்கா வத்தல் தான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சிட்டு இருக்கேன். இப்டி உடைச்சீங்கன்னா நல்லா உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பா அளவுக்கு காஞ்சு இருக்கணும் வந்துட்டு. இப்போ கொத்தவரங்கா வத்தல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து கத்திரிக்காய் வத்தல். அதுவும் நல்லா கலர் இந்த மாரி தான் ஆயிடும். ஸோ காஞ்ச பிறகு இப்டி தான் இருக்கும். பட் பரவால்ல. வறுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதத்து கூட, தயிர் சாதத்து கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இப்ப நம்ம வந்து எண்ணெய வந்து ஒரு கடாயில கொஞ்சம் ஊத்திருங்க. ஊத்திட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வத்தல் கொஞ்சம் போட்டு ஸ் அ கொஞ்சம் மிதமான தீயில வச்சு செவக்க எடுத்துருங்க. அடுத்ததா வந்துட்டு கோவக்கா வத்தல் போட்டு, அதையும் கொஞ்சம் மிதமான தீயிலயே வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. தீ ரொம்ப அதிகமா இருக்க வேண்டாம். ரொம்ப ஸ் அ சிம்லயும் இல்லாம, ரொம்ப ஹை ஃப்ளேம்லயும் இல்லாம பார்த்துக்கோங்க. இப்போ இது 2ம் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததா வந்து கொத்தவரங்கா வத்தல். அதையும் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு, நல்லா வறுத்து எடுங்க. அந்த கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.